Dear students, now we're going to see the example 1.6. Okay, let us understand this question. If adjoint A equal to one of the square matrices order of 3 நமக்கு இருக்கு, find A inverse. So இப்போ see the questions. Adjoint A நமக்கு இங்க இருக்கு, A inverse find out பண்ணோம்னா, so இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்மளுக்கு we have a formula. அதாவது என்னன்னா, so A inverse தான் நமக்கு தேவைப்படுது இல்லையா, அதை find out பண்ணோம்னா that equal to plus or minus, so 1 by அப்படின்ட்டு within square root of determinant of so adjoint A, then adjoint A. இதுதான் பார்த்தீங்கன்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்போ தான் ஸோ இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஏங்கிறது நமக்கு இங்கேயே இருக்கு. ஸோ அட்ஜாயிண்ட் ஏங்கிற மேட்ரிசஸ் இதுதான். ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஏங்கிற மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். சரியா? ஸோ அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? லிசன் ஹியர், தென் டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னா ஸோ அட்ஜாயிண்ட் ஏக்குரிய டிட்டர்மினன்ட் வேல்யூ இல்லையா? ஓகே, தென் இந்த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். எக்ஸ்பெண்டேஷன் ப்ரொசீஜர் நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னன்னா, ஸோ இந்த ரோ இருக்குல்ல, அதோடைய சைன் மாற்றிக்கணும். சைன் அப்படிங்கிறது இங்கே ப்ளஸ்ன்னு போடணும். மாற்றுறது இல்லை, ப்ளஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே மைனஸ்ன்னு எடுத்துக்கணும், இதை வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு கோஃபேக்டர் கான்செப்ட். ஸோ நமக்கு தெரியும், ப்ரீவியஸ் நம்மளுக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதன் பின் ஸோ இங்கே என்னன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அதாவது -1 அந்த எலமெண்ட் எப்படி எடுத்துக்கணும். ஸோ -1 கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம்ஸ் நம்ம டெலிட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ண பிறகு 1 2 2 1 இந்த எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 1 இந்த இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டைகனல் எலமெண்ட். அது மல்டிபிள் பண்ணும்போது 1 அப்படி இருக்கும். தென் 2 2 4 -4. இப்போ ஏன் மைனஸ்னா செப்பரேட் பண்ணணும். இந்த ரெண்டு எலமெண்ட் மல்டிபிள் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணணும். அடுத்தது இந்த எலமெண்ட் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக மைனஸ் இருக்கிறதால -2 அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ அதன் பின் இந்த -2 கரஸ்பாண்டிங் இந்த ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு நமக்கு 1 2 2 1 அப்படின்னு இருக்கு. அப்போ ஸோ இந்த 1 மல்டிபிள் பண்ணி தான் பிரின்சிபல் டைகனல். அப்போ 1 அப்புறம் 2 2 4க்கு -4. ஓகே, ஏன்னா செப்பரேட் +4 தான் வந்து செப்பரேட் பண்ணுறதுனால -4 ஆகணும். ஸோ ஃபைனலாக அந்த +2 இருக்கு, அதை எடுத்துக்கணும். ஓகே, தென் இந்த 2 அப்படிங்கிற எலமெண்ட் கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் டெலிட் பண்ணிட்டு பிறகு 1 1 2 2 இருக்கு. அப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்க. பிரின்சிபல் டைகனல்னா 1 அந்த எலமெண்ட்டும் 2 தான். 2 1 is 2. அடுத்து உள்ள ரெண்டு எலமெண்ட்ங்கிறது 2 1 is 2 -2 அப்படின்னு போட்டுக்கலாம். சார் இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். லிசன் ஹியர், ஸோ இங்கே -1 அப்படிங்கிறது இங்கேயே இருக்கும். ஸோ இங்கே -3 வரும். சரியா? ஓகே, தென் அதன் பின் இங்கே என்ன பார்க்கலாம், -2 இருக்கா. தென் இங்கேயும் -3 அப்படின்ட்டு வருது. ஸோ 2 -2ங்கிறது 0. அப்போ 0வோட 2 மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். அதனால் அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஸோ அதன் பின் ஸோ இதை மல்டிபிள் பண்ணும்போது ஸோ வி கெட் 3 - into - plus 1 3 is 3, then 3 2s are 6, - into - plus 3 2s are 6, so equal to 3 plus 6 இங்கிறது 9. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாச்சு. அப்போ நம்ம ஃபார்முலாவை ரீகால் பண்ணலாமா? ஸோ என்னன்னா லிசன் ஹியர், தென் ஏ இன்வர்ஸ் இங்கே செக் நவ். ஏ இன்வர்ஸ் அப்படின்னா ஸோ 1 by அப்படின்னு பார்த்தோம். தென் வித்தின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் ஏங்கிறது ஸோ இதான் அதோட வேல்யூ. அப்போ 9 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்ட்டு வரும். ஸோ இங்கே மறக்காம ப்ளஸ் ஆர் மைனஸ்னு போட்டுக்கணும். ஓகே, ஸோ அதன் பின் இங்கே அட்ஜாயிண்ட் ஏ வரும். அட்ஜாயிண்ட் ஏங்கிறது கொஸ்டினில் உள்ளதான். செக் நவ். ஸோ அதே அப்படி பார்த்து நம்ம எழுதிக்கலாம். லிசன், ஸோ -1 2 2 1 1 2 2 2 1 அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆன்சர். ஸோ வி வில் டூ ஒன் திங். இப்போ என்ன செய்யணும், ஸோ இது நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். அப்போ தென் ஸோ இதுக்குரிய ஆன்சர் +or - 1/3. ஸோ ரிமைனிங் உள்ள எலமெண்ட்லாம் அப்படியே எழுதிக்கலாம். தேங்க்யூ.